எல்லோருக்கும் வணக்கம். நான் எங்க வந்திருக்கேன்னா, ஆரணிக்கு பக்கத்துல இருக்க வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். எல்லா அம்மன் கோவில்களும் ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகள்ல தான் விசேஷமா இருக்கும். ஆனா இந்த ஒரு அம்மன் கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகள்ல தான் விசேஷமா இருக்கு. இந்த கோவிலோட தலைவரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மர தோப்புக்குள்ள இருக்க சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த பார்வதி தேவி, அதன் பிறகு அபிஷேகம் பண்றதுக்காக அருகில தண்ணி தேடுறாங்க. தண்ணியானது கிடைக்காததுனால தன்னுடைய மகன்களான முருகர், விநாயகர கூப்பிட்டு தண்ணி கொண்டு வர சொல்றாங்க. அவங்க வரத்துக்கு காலதாமதமானதுனால தன்னுடைய கையில இருந்த கொம்ப வச்சு பக்கத்துல இருக்க மண்ணுல நோண்டுறாங்க. அப்போ ஒரு நதியானது உருவாகுது. அதன் பிறகு விநாயகரும், முருகரும் ஆளுக்கு ஒரு நதிய கொண்டுட்டு வராங்க. 3 நதிகளையும் சேர்த்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையானது முடிக்கிறாங்க. இந்த இடத்துல 3 நதிகளானது கூடுனதுனால முக்கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. காலப்போக்குல மூங்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாறி இருக்கு. வாழை மர தோப்புக்குள்ள இருந்த சிவனுக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் வாழை மரத்தால் ஆன பந்தல் அமைக்கிறாங்க. அதனால தான் இந்த ஊரோட பேர் வாழைப்பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது மட்டும் இல்லாம சிவனை நோக்கி கடுமையா தவம் இருந்தப்ப அம்மனோட திருமேனி பார்த்தீங்கன்னா பச்சை நிறமா மாறுது. அதனால தான் இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை நிற குங்குமத்தை பிரசாதமா கொடுக்குறாங்க. இந்த பச்சையம்மன் கோவிலை சுற்றில இருக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் குலதெய்வமா இருக்காங்களாம். அதனால வருஷத்துல ஒரு முறையாவது பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தா பச்சை நிற குங்குமம், பச்சை நிற வளையல், புடவைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இந்த அம்மனுக்கு சாத்திட்டு போவாங்களாம். இந்த கோவில்ல இருக்க மூலவரோட பேர் பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் உடனுறை மன்னார் சாமி அப்படின்றது தான். இதில மன்னார் சாமி அப்படின்றது சிவபெருமானோட பேர் தான். நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு அது சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது இருந்தா, இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு ஆடு, கோழி, பூசணிக்காய் பலி கொடுக்கறதா வேண்டிக்குங்க. அது உடனே நிறைவேறும் அந்த வேண்டுதல். இந்த கோவிலோட வெளிப்புறத்துல பார்த்தீங்கன்னா வாமுனி, செம்முனி அப்படின்னு சொல்லிட்டு 2 காவல் தெய்வங்கள் இருக்கு. இந்த ஊரையும், இந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா இப்பவும் இந்த காவல் தெய்வங்கள் காவல் காக்கிறதா சொல்றாங்க. அவங்களுக்கு வாகனமா வெள்ளை நிற குதிரையும், யானையும் இருக்கு. இன்னமும் பழமை மாறாத பல சிறப்புகள் கொண்ட இந்த வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவிலானது எங்க இருக்குன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், செய்யாறிலிருந்து சரியா ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவிலும் மூங்கப்பட்டு வாழைப்பந்தல் அப்படின்ற இடத்துல தான் இந்த பச்சையம்மன் கோவிலானது அமைந்திருக்கு.